உனக்கு ஏதோ ஆர்மி தாத்தா ஃப்ரெண்டாமே அவங்கள கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவரு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டோர் நமக்கு செஞ்சு தருவாரு. எதை வச்சு சொல்றான்னா ஹீரோக்கு ஒரு ஆயுதம் ரெடி பண்ணி கொடுத்துருப்பான் இல்லையா, ஒரு கத்தியில கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி. அதை செஞ்சு கொடுத்துருக்காரு அப்படின்னா அவரால் ஒரு ஸ்ட்ராங்கான கதவையுமே ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ போயிட்டு அவரை கூட்டு வரையா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அது மட்டும் இல்லாம நான் ஏன் உன்னை அனுப்புறேன் அப்படின்னு தெரியுமா, உனக்கு தான் அடிப்பட்டா சீக்கிரமா சரியாயிடுது. இப்ப நீ போகும்போது ஏதாவது மான்ஸ்டர் கிட்ட அடி வாங்கினாலும் உனக்கு உடனே சரியாயிடும், ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஹீரோவும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவனும் போறதுக்கு ரெடி ஆகுறான். இப்ப அங்க சீனை கட் பண்ணி நம்ம கேங்ஸ்டரை காமிக்கிறாங்க. அவன் கையில ஒரு சாவி இருந்துச்சு இல்லையா, அந்த சாவி யாருதுன்னு பார்க்கும்போது ஒருத்தனை பொலந்தான் இல்லையா, கேங்ஸ்டர்ட்ட எப்ப பார்த்தாலும் அடி வாங்கிட்டே இருப்பானே அவனுடைய ரூம் சாவி தான் போல இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு அவனோட ரூமுக்கு போலான்னு சொல்லி போயிட்டு இருக்கான். என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. இப்படி அவன் போயிட்டு இருக்கும்போது 3வது எபிசோட்ல ஒரு ஆர்மி ஆபீசரையும் ஒரு பொண்ணையும் ஒரு மான்ஸ்டர் கொன்னுச்சு இல்லையா, அந்த பொண்ணுடைய அம்மா வந்து இந்த கேங்ஸ்டர்ட்ட ரொம்பவும் கெஞ்சுறா. என்ன அப்படின்னா நீங்க தான் பணம் கொடுத்தா எது வேணாலும் செய்வீங்களாமே, என்ன தயவு செஞ்சு அந்த டோரை மட்டும் ஓபன் பண்ணி என்ன வெளியில அனுப்பிச்சு